குடிமக்களுக்கான கிரீன் கார்டு விதிகளை கடுமையாக்கணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு செஞ்சிருக்காங்க. என்ன விவரம், என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் அமைப்பு, அதாவது USCIS குடும்ப அடிப்படையிலான குடியேற்ற விண்ணப்பங்களை செயல்படுத்தக்கூடிய முறைகளை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்திற்காக புதிய கொள்கை வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா திருமண அடிப்படையிலான விண்ணப்பங்களை மோசடிகளை தடுப்பதற்காக இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 1 2025 அன்னைக்கு USCIS கொள்கை கையேடுல வெளியிட்டிருக்காங்க. இதுல அந்த மாற்றங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது உடனடியாக அமலுக்கும் வந்திருக்கு. இது புதிதாக சமர்ப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கும் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கும் பொருந்தும். குடும்ப உறவுகள், குறிப்பாக திருமணங்கள் உண்மையானவை, சட்டப்படி செல்லுபடியானவை அப்படிங்கறத சரிபார்க்கறதுக்காகவும் மோசடி விண்ணப்பங்களை கண்டறியக்கூடிய வகையிலையும் இது தெரிவிச்சிருக்காங்க. குடும்ப அடிப்படையிலான குடியேற்ற விசாக்களை ஏற்படக்கூடிய மோசடிகள் குடும்ப ஒற்றுமை மீதான நம்பிக்கையை குறைத்து விடும் அப்படின்னு USCIS தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. புதிய விதிகளினுடைய முக்கியமான நோக்கமா என்ன பார்க்கப்படுதுன்னா, குடும்ப உறவுகள் உண்மையானவை, அது சரிபார்க்கக்கூடிய வகையில தான் இருக்கு, எல்லா சட்டங்களுக்கும் உட்பட்டு தான் இருக்கு அப்படிங்கறத உறுதி செய்வதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்காங்க. சரி, அப்படி புதிய விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திருமணத்தின் மூலமாக கிரீன் கார்டு பெறணும் அப்படின்னு விண்ணப்பிக்கக்கூடிய தம்பதிகள் தங்கள் உறவு உண்மையானது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இனி வரக்கூடிய நாட்கள்ல டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பிக்க வேண்டிய காரணங்கள் ஏற்படலாம். அதாவது டாக்குமெண்ட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காரணமாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜாயிண்ட் பினான்சியல் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஷேர்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், யூட்டிலிட்டி பில்ஸ், EB பில்ஸ் போன்றவற்றை சப்மிட் பண்ண அவசியம் ஏற்படலாம். தம்பதியர் ஒன்றாக இருக்கக்கூடிய போட்டோகிராஃபை சப்மிட் பண்ணணும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து பெறப்பட்ட தனிப்பட்ட வாக்குமூலம் அல்லது கடிதங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரே ஸ்பான்சர் இல்லனா விண்ணப்பம் செஞ்சிருக்கவங்க அவங்க தொடர்பான முந்தைய விண்ணப்பங்களையும் USCIS இப்ப ஆய்வு செய்யலாம். திருமணத்தினுடைய உண்மை தன்மையை மதிப்பிடுவதற்கு நேர்காணல்களை பொறுத்த வரைக்கும் இனி ஃப்ரீக்வெண்டா நடத்தப்படும். தம்பதியர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களை எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தும் விதமாக அதிகாரிகள் அவங்க கிட்ட குவெஸ்டின்ஸையும் கேட்பாங்க. அடுத்ததாக, விண்ணப்பதாரர் ஏற்கனவே வேறு ஏதாவது விசா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு H1B விசா மாதிரியான விசாக்கள் மூலமாக அமெரிக்காவில் உள்ளனரா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. குடும்ப அடிப்படையிலான விண்ணப்பத்தை பொறுத்த வரைக்குமே அது அங்கீகரிக்கப்பட்டாலும் அது தானாகவே விண்ணப்பதாரரை வெளியேற்றத்திலிருந்து பாதுகாக்காது அப்படிங்கிறதும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. USCIS தெளிவும் படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு விண்ணப்பதாரரை பொறுத்த வரைக்குமே அவங்க தகுதி இல்லாதவங்களாக கண்டறியப்பட்டாங்கன்னா உடனடியாக அவங்க வெளியேற்றத்தை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தகுதியான திருமணங்கள் மற்றும் குடும்ப உறவுகளை பரிசோதிச்சு அவை உண்மையானவையாகவும் எல்லா சட்டங்களுக்கும் இணங்குபவை அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கு பிறகுதான் விசா வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விதிகளை பொறுத்த வரைக்குமே 2025 வருடம் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு இல்ல அப்படின்னா அதற்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட எல்லா குடும்ப அடிப்படையிலான குடியேற்ற விண்ணப்பங்களுக்கும் இது பொருந்தும். ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கும் உடனடியாகவே இது பொருந்தும், அமலுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது குறித்தான முழுமையான அந்த வழிகாட்டுதல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா USCIS அபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்க முடியும்.